ஹலோ மக்களே, நம்ம வந்து சிக்கன் விங்ஸ் பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து விங்ஸ் வந்து நல்லா கழுவி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இஞ்சி பூண்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் தனியா பவுடர், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், பெப்பர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு, சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு உப்பு போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மேங்கோ பவுடர் போடுங்க. மேங்கோ பவுடர் இல்லைனா லெமனும் மேங்கோ பவுடர் ரெண்டுமே போட்டாலும் நல்லது தான். நல்லா சாஃப்ட் ஆகும் சிக்கன். நம்ம இதில் தயிர் சேர்க்கலை, அதனால் இது போட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகும். இல்லை நீங்கள் வெறும் லெமன் மட்டும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற விட்டுருங்க ஒரு அரை மணி நேரம். அதுக்கப்புறம் வந்து நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். நான் வந்து சீக்கிரம் ஆகணுன்றதுனால குக்கரில் பண்ணுறேன். நீங்கள் கடாயில் கூட பண்ணிக்கலாம். குக்கரில் வந்து நீங்கள் எண்ணெய் போட்டு சோம்பு போட்டு தாளிச்சிருங்க. சோம்பு போட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போடலாம். இதெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுருங்க. கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய் போடுங்க. இஞ்சி பூண்டு போடுங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதில் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம், அதனால் இதில் கம்மியாக போட்டால் போதும். ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டால் போதும். இப்போ தக்காளி போட்டுருங்க. தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி உப்பு போட்டதுக்கப்புறம் அது வதங்கி வந்துடும். நல்லா தக்காளியெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட தேவையில்லை. இதுக்கு மிளகுத்தூள் தான் தேவை. மிளகுத்தூள், லைட்டாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சீரகத்தூள் போட்டு அப்படியே நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் போட்டுடலாம். சிக்கன் வந்து நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, எல்லா மசாலையுமே அதில் வந்துருச்சு. அதனால் இதில் நம்ம நிறைய மசாலா போட தேவையில்லை. இதை நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி, நீங்கள் திக்காக வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம், இல்லை குழம்பா மாதிரி வைக்கணுன்னாலும் வைக்கலாம். நான் மசாலாவாக தான் வைக்கிறேன் திக்காக. அதனால் வந்து ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். நான் 1.5 கிளாஸ் தண்ணி போதும் இதுக்கு. உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நம்ம வந்து குக்கரை மூடி வேக விட்டுறலாம். அவ்வளோதான். இவ்வளோ தான் நான் தண்ணி போட்டிருக்கேன், பார்த்துருக்கீங்களே, எவ்வளோதான். இதை மூடி போட்டு நல்லா ஒரு 3-4 விசில் விடணும். விட்டு நம்ம இறக்கி பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி இந்த அளவுக்கு வந்துடும். தேங்க்யூ ஸோ மச்.